ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போதும் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பேன். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு மிளகா 2 பச்சை மிளகாய் சும்மா காரத்துக்காக போடுறது. அப்புறம் நல்லா வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பல்லாரி போட்டாச்சு. பல்லாரி போட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கலந்த கலவை எடுத்து அப்படியே சட்டியில் கொட்டிட்டு அப்புறம் நல்லா உப்பு மாங்காய் சீசன் அப்படிங்கிறதால நம்ம மாங்காய் போட்டு வச்சுக்கலாம். மாங்காய் போட்டு வச்சா நல்லாவே இருக்கும். மாங்காய் போட்டால் செம்மையான மீன் குழம்பு தான். மீனை விட மாங்காவே நம்ம சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் மீன் குழம்புல போட்டோன்னா. ஏன்னா நம்ம ஊரில் செஞ்சு பழகி போச்சா மீன் குழம்புல மாங்காய் போட்டால், அதனால தான் நம்ம இங்கேயும் நம்ம இந்த ஊர்லேயும் அதே மாதிரி பழகி போச்சு. மீன் வாங்கினா மாங்காய் எங்கேனாலும் இருந்தால் மாங்காய் வாங்கிட்டு வந்து மீன் குழம்புல நான் போட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா இது கடல் மீன், சங்கரா மீன், குழம்புக்கு சூப்பராகவே இருக்கும். அது கடல் மீன் ரொம்ப ஸ்மெல்லெல்லாம் வராது, நல்லாயிருக்கும். குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கருவடகம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. பாகக்காய் பொரியல், மீன் பொரியல், ஒரு 2 பீஸ் மீன், பாகக்காய் பொரியல், அவ்வளோதான் லஞ்ச் இன்னைக்கு.